இப்போ நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆறாவது ரீஜன் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது. ஸோ லோ பட்ஜெட்லையும் இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2019 BS4 மாடல், 21,000 கிலோமீட்டர் டோட்டலாக இது ட்ரிவன் ஆயிருக்கும் உங்களுக்கு. வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அவுட்லுக் எல்லாமே ஓரளவுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம 19 மாடலாக நம்ம கோட் பண்ணுற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1,15,000 தான் கோட் பண்ணுறோம். இதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது, நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வண்டி நீங்கள் ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 months ஓல்டு RC160 நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் வெஹிக்கிள் இது உங்களுக்கு. ஸோ உங்கள் கையில் ஒரு 30,000 to 40,000 இருந்தாலே போதும். நீங்கள் நல்ல சிபில் ஸ்கோரோட வாங்க, இந்த வெஹிக்கிளை உங்களுக்கு லோனில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 to 19 HP ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த R15 மாதிரி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சாய்ஸ் தேடிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மைலேஜும் டீசெண்டான மைலேஜ் வரும், பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு. 26 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே அப்டேட்டில் இருக்கும், அண்டர் வாரண்டி இருக்கும், அந்த ஃப்ரீ சர்வீஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு. வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ. புது வண்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஒரு நல்ல டீலில் இந்த வண்டியை க்ளோஸ் பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு GT650 நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு 22 மாடல், ஜஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே ஸ்டாக் டயர்ஸில் இருக்குது. நீங்கள் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸாக கோட் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் டீடைல் தெரிஞ்சுக்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, 70% கிடைக்கும். இந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள். இல்லை ஒரு இன்டர்செப்டார் 650 நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டிங்க. BS4 வெஹிக்கிள் இது உங்களுக்கு. BS4நாலே அந்த அக்ரெசிவ்னஸ் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் தெரியும். ஸோ எக்ஸாஸ்ட்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 36,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 2019 சிங்கிள் ஓனர்ஷிப், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ரீசெண்டாக இப்போ சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் எடுத்து பெட்ரோல் போட்டு ஓட வேண்டியது தான், எந்த ஒர்க்ஸுமே கிடையாது. செகண்டரிக்கு எல்லாமே இருக்குது, இன்சூரன்ஸ் கூட அப்டேட்டில் இருக்கும் அந்த வெஹிக்கிளுக்கு. டயர்ஸ், அவுட்லுக் எல்லாமே செம்ம க்ளீனுங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் கோட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்க கால் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள். சூப்பர் மீடியா 650 தான் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் ஆக்சரிஸ் மட்டுமே 30,000 to 40,000 ஒர்த் இருக்குது. இந்த வெஹிக்கிள் நம்மகிட்ட வாங்குறதுனால புது வண்டியிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ்லாம் சேர்த்து ஒரு 1.5 1.6 lakhs உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது 2023 சூப்பர் மீடியார். ஜஸ்ட் ஒரு 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரீசெண்டாக இப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரெடி டு டிரைவ் வெஹிக்கிள். வெஹிக்கிள் ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் வர வைசர் போட்டிருக்காங்க, அப்புறம் 4 ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க மல்டி கலர், அப்புறம் சம் கார்டு போட்டிருக்காங்க, கஸ்டமைஸ்ட் ஃபுட் பேக்ஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் இன்ஜின் ப்ரொடெக்டர், இன்ஜின் கார்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு, அப்புறம் மொபைல் ஹோல்டர், அப்புறம் வந்து பில்லியன் ரெஸ்ட்டு, இதுமாதிரி நிறைய இருக்குங்க. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த ரேடியேட்டருக்கான சின்ன கார்டு, இந்த ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த வண்டியில் ஃபுல்லாகவே லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் அப்டேட்டில் இருக்கும். இந்த வண்டிக்கு 70% லோன் கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3,58,000 தான் இந்த வண்டிக்கு விலையை கோட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா சேல் பண்ணுற டீடைல்ஸ் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. Himalayan 411 E20 சப்போர்ட் ஆகிற வேரியன்ட் நம்மகிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் Himalayan 411 சொல்லலாம். 2023 மாடல் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ அந்த 2023 இயரோட 411 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்டாப்டு, அதுக்கு அடுத்து வண்டி வராது. ஸோ ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டான Himalayan வாங்கினா 23 மாடல் தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாடலில் மட்டும் தான் உங்களுக்கு அந்த E20 பெட்ரோல் சப்போர்ட்டேவும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டி ஒரு 23 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 21,000 எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே கம்பெனி மெயின்டைன்டு வெஹிக்கிள் தான். அவுட்லுக் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். கிராஷ் கார்டு, ரேடியேட்டர்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. செகண்டரி கீ இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே அப்டேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். ப்ரைஸ் டீடைல் தெரிஞ்சுக்க கால் பண்ணுங்கள். லோன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் சேல் பண்ணணும், ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க, இந்த வெஹிக்கிள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். ஒரு தண்டர்பர்ட் 500 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறையவே இந்த வெஹிக்கிளுக்கு செலவு பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலாக ஒரு 500cc வெஹிக்கிள். உங்களுக்கு என்ன மெயின் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ரோஸ்டர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க, அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த ஷார்ட் கனில் வர மாதிரி இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நிறைய சின்ன சின்ன ஆக்சரிஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் இருக்குது. அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் இன்டர்செப்டார் கிளாசிக்கில் வர சுவிச்சஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப்ஸ், இது மாதிரி உங்களுக்கு நிறைய மாட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுமே ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போகலாம்.
அண்ட் தென் மெயின் திங் உங்களுக்கு இதில் கார்பரேட்டர் கன்வர்ஷனுமே பண்ணியிருக்காங்க. 500 எப்பவுமே இன்ஜெக்டர் தான் வரும் உங்களுக்கு. கார்பரேட்டர் கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். பவரு உங்களுக்கு மைலேஜ் எல்லாமே நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு 2014 சிங்கிள் ஓனர்ஷிப் வெஹிக்கிளுக்கு நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 99,000 கேட்குறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து பாருங்கள். இந்த மாதிரி வெஹிக்கிள் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.